கிடையாதுன்னு பேசுவாங்க. இப்ப ஈரானுக்கு போயிட்டு வந்தவங்க சொல்றத பார்க்கும்போது இப்ப அவங்க நடந்து போயிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா அங்க மாதிரி பெண்களுக்கு சுதந்திரம் எந்த தேசத்திலயும் இல்லைன்னு தான் சொல்லணும். நம்ம எப்படி எந்த தேசத்திலும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு போர்க்களத்துல பெண்கள் முன்னாடி நிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தா நிப்பாங்க. அந்த அளவுக்கு ஓரளவுக்கு பெண்கள் பீரங்கியை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு போனது ஒரே இடம் எங்கன்னா சுலோன்ல நம்ம பிரபாகரன் குரூப்பு தான், விடுதலை புலியை தான் அந்த இதுல இருந்தாங்க பெண்கள் எல்லாமே. அதுக்கப்புறம் இப்ப நம்ம இங்க ஈரான்ல தான் பாக்குறோம். நம்ம அந்த அளவுக்கு மற்ற இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி 180% பெண்கள்ங்கிறது இல்ல. ஈரான்ல அப்படி வச்சிருக்காங்க. அது நாடு. என் நாட்டுல இருக்கிற வளத்தை நான் எவனுக்கும் கொடுக்க மாட்டேன், உயிரே போனாலும் பரவாயில்லன்னு நிக்கிறாங்க ஒரு மக்கள் முத்தம் முதற்கொண்டு. அது நாடு. அந்த அரசியல்வாதிகளுக்காக சொன்ன மாதிரி நம்ம மக்கள் உயிரை கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம், காப்பாற்றுவான். நம்ம செத்து போனால் நம்ம பிள்ளைய நல்லா வாழ்வாங்கன்னு நினைச்சுக்கலாம். இங்க என்ன இருக்கு? இப்ப உனக்கு எதுக்கு 1000 ரூபாய் உரிமை இது வரல சொல்லு. இப்ப அதே நாம் தமிழர் கட்சியில என்ன சொல்றாங்க, இப்ப குரு கவர்மெண்ட் வேலை இல்லையா, உன் மகன் மூத்தவன் படிச்சிருந்தானா அவன் என்ன படிச்சிருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு வேலை. நீ இப்ப டெய்லர் வேலை பார்க்கனா டெய்லரு உனக்கு கவர்மெண்ட் சம்பளம். உன் வீட்டுக்காரர் இன்னைக்கு தச்சு வேலை பார்க்காரு அப்படின்னா, சிற்பியா இருக்காருன்னா அதுக்கு தகுந்த அவருக்கு சம்பளம். அப்ப இது நல்லதா? இவருக்குள்ள கவர்மெண்ட்ல இருக்காங்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுத்தது உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது நல்லதா? கவர்மெண்ட் சொத்துங்கிறது எல்லாத்துக்கும் சொந்தமானது தானே. எல்லாரும் இப்போ பணக்காரன் நிறைய சம்பாதிப்பான், நிறைய வரி கட்டுவான் இல்லையா. நடுத்தரவாதிய பாதி கட்டுவாங்க. கீழே உள்ளவன் அவன் வாங்குற பொருள் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே வரி கட்டுவாங்க. அப்ப அதை நாம சரின்னு எப்படி ஏத்துக்கிற முடியும்? அப்போ இதெல்லாம் மாத்தி அமைக்கிறது தான் மாற்றம்மா. இலவசங்கிறது நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இலவசம்ங்கிறது மகா பாவம். நம்ம வாங்குறதே பாவம். ஆமா, அது எவ்வளவு பேருக்கு உணர்றீங்க, என்ன செய்யறீங்க தெரியல. அது எப்படி? அது சரிதான். உங்க பிரச்சனையவே உணர்ந்து சரியான பாதையில பயணம் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் அதை போய் அடப்போன ஒத்த நாளைக்கு 5 வருஷத்துக்கு ஒருக்கா, 2 வருஷத்துக்கு 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு ஓட்டு வரும், போட்டுட்டு போவோம்டா அப்படின்னு சொல்லி. இனி ஒரு 6 மாசம் கழிச்ச உடனே பஞ்சாயத்து தேர்தல் வரும். வையி எனக்கு கேட்கவே இல்லையே. வைரா சாமி, நீ குடின்னு சொன்னா நான் குடிச்சிருவேனா என்ன? என்ன மகனே நீ? புரியுதா? பஞ்சாயத்து தேர்தல் முடிஞ்சு அங்கிட்டு 1.5 வருஷத்துல பழையபடி பிரதமர் MP தேர்தல் வந்துடும். என்ன சாமி, இப்படி ஒரு 2.5 வருஷத்துக்கு இருக்கா, 2 வருஷத்துக்கு இருக்கா, நம்ம வாட்டுக்கு நம்ம இதை வித்துட்டு போக வேண்டியதான். அவன் வாரவன் கார்பரேட் கம்பெனிக்காரன் பெரிய பெரிய ஆளுங்க சம்பாரிச்சுட்டு போக வேண்டியதான். நம்ம அன்னைக்கு பைய எடுத்துட்டு போய் கடையில போய் ஒரு 5 கிலோ அரிசி கூட முழுசா வாங்க முடியாம உட்காந்து இருக்க வேண்டியதான். பெட்டி கடை கூட நம்ம வைக்க முடியாதுமோ? இன்னும் ஒரு 10 வருஷம் போயிருச்சுன்னா பெட்டி கடை வச்சு நீ வியாபாரம் பார்க்க முடியாது. அப்ப என்ன செய்வோம்? எப்படி கஞ்சி குடிப்போம்? அன்னைக்கு அவன் சொல்றதுதான் விலை. எப்படி? இன்னைக்கு ஏதோ நம்மளால, நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ஏதோ நம்மளால வாங்க முடியுது.
இன்னைக்கு ஒரு சிப்ப அரிசி 2000 ரூபான்னு வச்சுக்கோ வாங்க முடியுது நம்மளால. அது கஷ்டமோ நஷ்டமோ உருண்டு வரைக்கும் வாங்கிடுறோம். அதுவே 6000 7000 8000 இருந்தா வாங்க முடியுமா? வாங்க முடியுமா? இன்னைக்கு ஒரு கிலோ பருப்பு 160 ரூபா 200 ரூபாய்க்குள்ள இருக்கு வாங்கிடுறோம். அது 2000 ரூபா 2500 ரூபா இருந்தா நம்மளால வாங்க முடியுமா பருப்பை? அப்போ இதெல்லாம் நமக்கு வரப்போகுது, அடுத்து பின்னாடி வரப்போகுது. மார்க்கெட்ல இன்னைக்கு விவசாயி எல்லாரும் நிறைய லாஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அரசியல்வாதிகளும் கார்பரேட் கம்பெனிக்காரனாலதான். எல்லா பொருளுக்கும் பொருளை தயார் பண்றவன் தான் விலையை நிர்ணயம் பண்ணுவான். ஒரு நூலு தயார் பண்றானா அவன் தான் நிர்ணயம் பண்றான். இந்த செல்லு தயார் பண்றவன் செல்லு தான் அவன் தான் விலையை நிர்ணயம் பண்றான். சேலை தயார் பண்றவன் அவன் தான் விலையை நிர்ணயம் பண்றான். ஆனா விவசாயிக்கு மாத்திரம் அவன் தயார் பண்ண பொருளுக்கு அவன் விலையை நிர்ணயம் பண்ண முடியாது. 6 மாசம் 1 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு, அது கத்திரிக்காயா இருந்தாலும் சரி, தக்காளியா இருந்தாலும் சரி, நெல்லா என்ன ஒரு விவசாயம் பண்ணியிருந்தாலும் அதை அறுவடை பண்ணி கொண்டுட்டு போகும்போது மார்க்கெட்ல யார் நிர்ணயம் பண்றான்னா இடத்தரகர் தான் அது விலையை நிர்ணயம் பண்றான். புரியுதா? இடத்தரகர் தான் விலையை நிர்ணயம் பண்றான். அதனாலதான் விவசாயிகள் முன்னேற முடிய மாட்டேங்குது. இவன் ஏற்கனவே இவன் என்ன பண்ணிருப்பான், 2 ஏக்கர் விவசாயம் பண்றான்னா 2 ஏக்கருக்கு தகுந்தது மாதிரி கடன் வாங்கிதான் உள்ள போட்டிருப்பான். அந்த இப்போ ஒரு 100 மூட்டை நெல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 100 மூட்டை நெல்லை வித்து தான் அந்த கடனை கட்டுறது மாதிரி இருக்கும். அதை 6 மாசம் கழிச்சு வித்துக்கலாம்ங்கிற இடத்துக்கு இவன் இருக்க முடியாது. ஏன்னா கொடுத்தவன் சும்மா இருக்க மாட்டான். அறுவடை பண்ணிட்டீல பணத்தை கொடுப்பான். அப்போ இப்படி நெருக்கடியில கொண்டு போய் தள்ளி விட்டு அவன் கேட்ட விலைக்கு வித்துட்டு வர்றது மாதிரிதான் வச்சிருக்காங்க. அது மாதிரி தக்காளியா இருக்கட்டும், கத்திரிக்காயா இருக்கட்டும், எது எடுத்தாலும் மார்க்கெட்டுக்கு விவசாயி இருந்தா நம்ம வாங்கிட்டு வரோம். அங்க இடத்தரகர்கிட்ட இருந்தா நம்ம வாங்கிட்டு வரோம். அவன் ஒரு தக்காளி 1 கிலோ 10 கிலோ தக்காளி அவன் 200 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா நமக்கு 10 கிலோ தக்காளி இங்க 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு விற்பான் இல்லையா? கிலோ குறைஞ்சது 50 ரூபா 60 ரூபாய்க்கு விற்பான். அப்ப லாபம் யாரு பாக்கா? இடைத்தரகர் தான் பாக்குறான், விவசாயி பார்க்கல. அப்போ இந்த இடைத்தரகர் இல்லாம விவசாயத்தை கொண்டுட்டு போறேன், உனக்கான மானியம் என்னவோ அது உனக்கு சேர்ந்துடும். நீ ஒரு விவசாயம் பண்றன்னா உரத்துல இருந்து அதுக்கு உண்டான பூச்சிக்கொல்லி மருந்துல இருந்து எல்லாமே கவர்மெண்ட் கொடுத்துரும். எப்படி? நீ விளைய வைக்கிற பொருளை அறுவடை பண்ண உடனே அது கவர்மெண்ட் ரேட்டுக்கு கவர்மெண்டே எடுத்துக்கிறோம்.